ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லெவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோம். முக்கியமாக கண்ணுக்கும் முடிக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை குழம்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக 3 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலையில் இருக்கிற இரும்பு சத்து நம்மளுடைய கண் பார்வையை தெளிவாக்கும். அதே மாதிரி இதை அப்பப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட முடி அடர்த்தியாக வளரும். வெள்ளை முடி எதுவும் இருந்தாலும் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது வெள்ளை முடி எல்லாமே கருப்பாயிரும். இந்த மாதிரி கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கருவேப்பிலையை அரைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெயில் பண்ணும்போது இந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு போட்டுட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். தக்காளி கூட்டாக வர வரைக்கும் வதக்கிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச பொடி இல்லாட்டினா 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா பொருட்களை சேர்த்ததுக்கப்புறமா இதை எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுறலாம். எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை குழம்புல ஊற்றிடலாம். குழம்பு ஒரு கொதி வந்தாலும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். 10 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் வற்றி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். குழம்பு கொஞ்சம் வற்றிடுச்சு. இதை ஒரு கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இன்னும் கொஞ்சோன்னு வற்ற விட்டுறலாம். நம்மளோட குழம்பு நல்லா வற்றி மேலே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கருவேப்பிலை புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி கருவேப்பிலை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.